Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஏஐல ஒரு சைல்டு ஃபோட்டோகிராஃபி வச்சு யாரெல்லாம் பணம் கட்டி இதை பார்க்க வராங்க அப்படின்னு இந்தோனேஷியா ஒரு பெண் குழந்தைய வச்சு, ஏன்னா இந்தோனேஷியாவில் அதை வச்சு சம்பாதிக்கிற ஒரு பெரிய ஸ்கேம் இருந்தது. நம்ம எதிர்பார்க்கவே முடியாத ஆட்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பெண் தனியாக போனால் அவளை தொடலாம் என்ற அளவுக்கு ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை மிக ஆழமாக வேரூன்றி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆணை பார்த்தாலும் அது உள்ளேருந்து வெறுப்பு வரும். நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்க கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு நடந்த ஒரு பர்சனல் சம்பவத்தை சொல்கிறேன். இப்படி கையை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் சின்ன குழந்தை, ஒரு 10th கூட இல்லை அப்போ. நான் அதையே எங்கள் அப்பாவால் தாங்கிக்க முடியல. தன்னோட பொண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி பார்த்துடக்கூடாது. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் உளவியல் நிபுணர் கிருத்திகாதரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து பெண் குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல், பாலியல் ரீதியான சீண்டல்கள்லாம் சமூகத்தில் அதிகரிச்சிட்டே வருது. உண்மையை சொன்னோம் அப்படின்னா, டேட்டா படி இந்த நம்மளுக்கு இந்த ட்ராமா அப்படின்னு கேசஸ் வருது இல்லையா, அந்த ட்ராமா கேசஸ் பார்க்கும்போது அந்த பெண்கள் வந்து ட்ராமாவால் பாதிக்கப்படுறது எதனால் அப்படின்னா, 47% பெண்கள் வந்து சிறு வயதில் ஒரு பாலியல் சீண்டல்களுக்கு ஆட்பட்டதுனால தான் அவங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய ட்ராமா அப்படின்னு. ஈவன் சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து இந்த ஹிஸ்டரிக்கலாக பெண்கள் மாறுறதெல்லாம் கூட சிறு வயது அந்த பாலியல் துன்புறுத்தல்களால் தான் வருது அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. அதை தவிர என்ன அப்படின்னா, நீங்கள் டேட்டா எடுத்து பார்க்கும்பொழுது, நீங்கள் டேட்டாவே வேண்டாம், எந்த பெண்ணையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் தங்கையாக இருக்கட்டும், ஒரு சிறு பாலியல் தீண்டல் முதல் பெரிய விஷயங்கள் வரை ஏதோ ஒன்றை கடக்காமல் ஒரு பெண் கூட இந்தியாவில் இருக்கிறது சான்ஸே கிடையாது. அப்படி வளர்த்துருந்தாங்கன்னா அந்த சின்ன தம்பி குஷ்பு மாரி வளர்த்துருக்க முடிந்தால் மட்டுமே அந்த பெண் தப்பித்திருக்க முடியும். என்னடா அது, நம்ம வீட்டு தங்கச்சி கூட இப்படி ஆபத்து இருக்கா, நம்ம அக்காவுக்கு அப்படி ஆபத்து இருக்கா, நம்ம வீட்டு பொன் குழந்தை தானே, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னா கூட, நீங்கள் என்ன தான் பத்திரமா பார்த்துருந்தாலும் எல்லா பெண் குழந்தையும் ஏதோ ஒரு விதத்தில் பாலியல் சீண்டலுக்கோ இல்லை பாலியல் வற்புறுத்தல்களோ ஆளாமல், நம்ம வந்து வெறும் பாலியல் சீண்டல் அப்படிங்கிறது வந்து வெறுமனை வந்து நம்ம நினைக்கிறோம். ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பாலியல் அத்துமீறல்கள்லாம் நிறையா நடக்கும். ஸோ அது நேரடியாக அத்துமீறல்கள் இப்போ ஓரளவுக்கு நடந்தால், சோஷியல் மீடியாவில் இன்னும் அத்துமீறல்கள் ஓப்பனாகவே நடக்குது. சைல்டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க இருக்காங்க இல்லையா, சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர், அவங்கள்ட்ட சகஜமாக பேசும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, அவ்வப்பொழுது வந்து டீன் ப்ரெக்னென்சி சந்திக்காத நாட்களே இல்லைன்னு ஆகிட்டுருக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. சரி, நான் ஒரு டேட்டா கேட்டேன். டீன் ப்ரெக்னென்சியில் வந்து எந்த வயசில் வராங்க அப்படின்னா, எந்த பொருளாதாரத்தில் வராங்க, எந்த சமூகத்தில் வராங்க, எதில் பள்ளி கொடுக்க, அரசு பள்ளியில் படிக்கிறாங்களா, தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க வராங்களா, பணக்கார குழந்தைங்க வருதா, ஏழை குழந்தைங்க வருதா அப்படிங்கும்போது ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, பெண் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தால் போதும். அவங்க ஏழையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மிடில் கிளாஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹையர் கிளாஸாக இருக்கணும், பொருளாதாரத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேஸ்ட்டில் வேறு வேறு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அரசு பள்ளியாக சமூக வேறுபாடெல்லாம் இல்லை. பெண்களுக்கு எல்லா மட்டத்திலும் அநீதிகள் இழைக்கப்படுகிறது. இவன் மைனர் ப்ரெக்னென்சி பற்றி நான் சொல்கிறேன், அது போக்சோக்கு எதிரானது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட நம்ம கர்நாடகாவில் வந்து போக்சோ சட்டத்தில் அது நிஜம் வெளியில் வந்தால் தான் தெரியும். இருந்தாலும் பாலியல் அத்துமீறல் அப்படிங்கிறத வந்து தன்னோட உரிமையாக ஆண்கள் எடுக்கிறான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏன் அதிகமாகுது அப்படிங்கிற வந்து ஒரு நிஜமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சைல்டு மைனர் கிட்ஸ். இதில் வந்து முன்னாடியே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடந்தது. ஒரு ஏஐயில் ஒரு சைல்டு யாரெல்லாம் பணம் கட்டி இதை பார்க்க வராங்க அப்படின்னு இந்தோனேஷியா ஒரு பெண் குழந்தைய வச்சு, ஏன்னா இந்தோனேஷியாவில் அதை வச்சு சம்பாதிக்கிற ஒரு பெரிய ஸ்கேம் இருந்தது. அந்த குழந்தைய வச்சு பார்க்கும்போது அதில் மிகப்பெரிய ஆட்கள், நம்ம எதிர்பார்க்கவே முடியாத ஆட்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அது எந்த நாடு பிரச்சனை இல்லை, முக்கியமாக 40லேருந்து 60 வயது இருக்கிறவங்க மிக அதிகமாக இதை மாட்டிட்டாங்க. சரி, இந்த சைல்டு எந்த இடத்துக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறப்ப அந்த ஏஐயில் வந்து பேசும்பொழுது அந்த குழந்தைகிட்ட வந்து செக்ஷுவலாக பேசுகிறாங்க, அதை வந்து தூண்டும் பொழுது அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பக்கத்து வீட்டு குழந்தையோ எழுத்த வீட்டு குழந்தையோ இவங்களுக்கு அந்த தூண்டலை கொடுக்குது. ஈவன் வந்து இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அப்படிங்கிறவர் வந்து, இது தவறு இல்லை, சைல்டு குழந்தைங்களை வந்து செக்ஷுவலாக பார்க்கறது தவறு இல்லை. நான் வந்து பானுக்கு வந்து எதிரான ஆட்கள் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு போனோகிராஃபி அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை, நம்ம ஊரில் இருக்க கோயில் சிலைகளையே இருக்குது. அதை நீங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது. ஒரு ஆண் பெண் நிர்வாணத்தை வந்து நம்ம தவிர்த்துட்டுலாம் வாழக்கூடாது. அதே சமயம் குழந்தைகளுக்கான அந்த
வந்து நம்ம மிக அதிக அளவில் தடை செய்யணும், கடும் குற்றமாக பார்க்க வேண்டும். அதை வந்து ஒரு நீதிபதி இதுமாரி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசூட் அவர்கள் நீதிபதி வந்து கண்டிச்சிருந்தார். இதெல்லாம் கூட வந்து காரணங்கள். எல்லா பெண்களும், அதாவது பெண் என்றாலே இந்த அநீதிகள் நடக்கிறது. ரெண்டாவது வந்து இப்போ சமீபமாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இணையத்தில் நடக்கக்கூடிய இந்த இணைய குழந்தைகளுக்கான எக்ஸ்ப்ளாய்டேஷன் இது. அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா, ஆண் குழந்தைகளுக்கான கல்வி அறிவின்மை அப்படின்னு நான் சொல்வேன். எப்படின்னா, பெண்ணை வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும். லிஃப்ட்டில் போனால் என்னோட ஒரு ஒரு அம்மா சொல்கிறாங்க, இந்த புதுச்சேரி நடந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணை நான் லிஃப்ட்டில் கூட தனியாக விடுறதில்ல. அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை ஆண்களையும் அவங்களால நம்ப முடியல, அத்தனை ஆண் குழந்தைங்களையும் நம்ப முடியல. அப்படின்னா நம்மளோட சமூகத்தில் ஒரு பெண் தனியாக போனால் அவளை தொடலாம் என்ற அளவுக்கு ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை மிக ஆழமாக வேரூன்றிருக்கு. அப்புறம் நம்மளோட கலாச்சாரம் சொல்கிறாங்க. அந்த கலாச்சாரத்தை வந்து மிக அதிகமாக போற்றப்படுகிறது. என்ன அப்படின்னா, பெண்கள்னால் அந்த குத்துவிளக்கு பூஜை பண்ணுறது, பெண்கள்னால் இப்படி இருக்கணும்னு சொல்கிறது, பெண்கள்னால் வந்து ஒரு அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பை தாண்டி வரக்கூடிய பெண்களை வந்து ஆண்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நாங்கள் எல்லாருமே இப்போ வெளியில் வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் சமமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இது ஒரு 50-60 வருஷம் போராட்டம். அப்போ இந்த கலாச்சாரத்துக்கு பெண்கள் பின்னாடி போகிறப்ப திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க அந்த பூஜை பண்ணுறாங்க, இந்த பூஜை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆணாதிக்க மனப்பாவத்தை வந்து பெண்களும் வளர்த்துக்கிறாங்க. ஆண்னா அப்படி தான் இருப்பான், ஆண் செஞ்சால் தவறு இல்லை, ஆண் கூப்பிடுவான், நம்ம தான் பத்திரமா போயிருக்கணும், ஊசியில் நூல் இந்த ஊசி இடம் கூட கட்டி நூல் எப்படி நுழையும், இந்த மாதிரியான மிக மோசமான ஆணாதிக்க மனப்பான்மை தொடர்ந்து நம்மளோட கலாச்சாரத்தில் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். அந்த கலாச்சாரம் வந்து 60 வருஷம் பின்னாடி போகக்கூடாது, 60 வருஷம் முன்னாடி போகணும். அது இந்தியாவில் வந்து அதுவும் டேஞ்சராக இருக்குது. ஈவன் மதவாதம் கூட நான் சொல்லுவேன். மதவாதம் அப்படிங்கிறது இந்துவ மதவாதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதவாதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதவாதமாக இருக்கட்டும், ஏன் புத்த மதவாதமாக கூட இருக்கட்டும், மதத்தில் வந்து பெண்கள் எங்கேயுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படலை. அப்போ நீங்கள் ஒரு மதத்தை பிடித்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த மதத்துக்கான விஷயங்கள் நடக்கும்பொழுது அந்த பெண்ணை வெளிவிடாமல் வீட்டில் பூட்டி வைச்சு என் பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் ஒரு ஆண், பெண் எனக்கு உட்பட்டவள், அது நம்ம வீட்டு பெண்ணை வந்து உட்பட்டவள், அவள் சமம் அப்படின்னு நீங்கள் அவளோட உரிமையை மதிக்காதனால அந்த குழந்தையோட உரிமையை நம்மளால் மதிக்க முடியல. இந்த மாதிரி நிறைய சமுதாய காரணிகள் இருக்குது. இது எல்லாத்தையும் விட, இப்போ நான் சொன்னது 5-6 காரணிகள் சும்மா சொன்னேன், எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரே ஒரு காரணி அரசோட அலட்சியம். என்ன அப்படின்னா, கடும் தண்டனை. நிர்பயாக்கு எப்படி பொங்கி எழுந்தோம், உத்தரப்பிரதேஷில் நடக்குது, நம்ம இன்னும் பொங்கிட்டு இல்லை, இங்கே நடக்குது, இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது, எல்லா கர்நாடகாவில் நடக்குது, ராஜஸ்தானில் நடக்குது, வெஸ்ட் பெங்காலில் நடக்குது. எந்த இடம் இருந்தாலும் பெண்ணாக தான் இருக்காள், பெண் குழந்தையாக தான் இருக்கா. அப்போது கடும் தண்டனை மட்டும்தான், கடும் தண்டனை சட்டத்தில் இருக்குது. ஏன் அதை அரசு செய்யலை? அது ஒன்று தான். அந்த பயம் இல்லாத வரைக்கும் குற்றவாளிகள் பெருகி கொண்டே தான் இருப்பாங்க. ஒரு 4 பேரை என்ன செய்யணுமோ அந்த கடும் எவ்வளோ மோசமான தண்டனை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தண்டனையை கொடுத்தா அந்த சமூகமே நம்மளோட தண்டனை எப்படி இருக்குன்னா, இது ரொம்ப விசாரணை செஞ்சு அதெல்லாம் செஞ்சு கடைசியாக தான் வருது. ஆனால் ஒரு கொலைக்கு சமமான ஒரு விஷயம்தான் பாலியல் குற்றம். ஒரு பெண் குழந்தையை மனக்கொலை, அதாவது மனதளவில் ஒரு கொலை செய்கிறது. எனக்கு தெரிஞ்சு சில பெண்கள் வராங்க, பைப்போலார் டிஸார்டரில் வந்து ரொம்ப கஷ்டப்படுது ஒரு 18 வயசு குழந்தை. ஏன் அவ்வளோ கஷ்டப்படுதுன்னு அவளோட ஹிஸ்ட்ரியை கேட்குறேன். சின்ன வயசில் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த குழந்தையாக இருக்குது. ஒரு 25 வயசு பொண்ணு வராங்க, ஒரு கணவர் மேலே ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்காங்க, அந்த கணவர்கிட்ட அருகில் போகாமல் இருக்காங்க. என்ன விஷயம் கேட்டால் பாலியல் வன்புணர்வு. இந்த மாதிரி பெண்களோட பல விஷயங்கள் வந்து பாலியல் வன்புணர்வு பின்புலமாக இருக்குது. அரசாங்கம் வந்து பெண்களுக்கு எதிரான, அதுவும் குறிப்பிட்டு பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை வந்து கடுமையான ஒரு தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம ஒரு ஊராட்சிக்கு உட்பட்ட இல்லை ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு எதிரான இது மாதிரியான ஒரு அநீதிக்கு கீழவை நீதிமன்றங்கள் நிறைய கடுங்காவல் தண்டனைகள், அதுவும் இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், ஒரு வழக்கில் வந்து 25 வருடம்
வந்து ஆயுள் தண்டனை வந்து விதிக்கிறாங்க. கடும் காவல் தண்டனை வந்து அந்த மாதிரி இரட்டை ஆயுள்லாம் விதிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. தண்டனைகள் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்குது. அதே நேரத்தில் குற்றங்களும் பெருகிட்டே இருக்கே. அந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கு ஒன்று. இன்னொன்று அவைலபிலிட்டி அப்படிங்கிற பொழுது ஒரு ஆணுக்கான, நான் இப்போ திருப்பி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவைலபிலிட்டினா பெண் குழந்தைகள் அவைலபிளாக இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அவங்க ரோட்டில் விளையாடுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க காரில் தனியாக வராங்க, ஆட்டோவில் தனியாக வராங்க, அப்படிங்கிற அந்த மனப்பான்மை தான் நம்ம சமூகத்துக்கு மிக எதிரான மனப்பான்மையாக மாறிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சமூகம் அந்த மனப்பான்மையிலேருந்து முதல்ல வெளில வரணும். அப்புறம் ஒன்றுல என்ன அப்படின்னா, இரவு பகல், நான் இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். இரவு பகல்னு ஒன்று வச்சுருக்கோம். இரவு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை ஓப்பன் பண்ணுங்களேன். ஒரு பெண்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் ஓப்பன் பண்ணால் ஹாய்மாங்க. 10 மணிக்கு அந்த இருட்டை கண்டோனையே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் டைம் ஃபார் நம்மளோட பாலியல் ரீதியான உணர்வுக்கு வந்து இட்ஸ் டைம் அப்படின்னு அவங்க வந்து டேக் இட் கிராண்டடாக நிறைய ஆண்கள் எடுத்துக்கிறாங்க. அது அப்படி இருக்கவே கூடாது. ஆக்சுவலி இரவு பகல் அப்படிங்கிறத நம்ம பேன் பண்ணிடணும். இப்போ மதுரையில் போய் 2 மணிக்கு போய் ஒரு பெண் போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு உணர்வும் இருக்காது. ஏன்னா அங்கே இரவு பகலே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலைல 4 மணிக்கு 3 மணிக்கு போய் மதுரை மார்க்கெட்டில் போய் பேசினீங்கன்னா, அதே நான் இந்த சென்னையில் வந்து காலையில் 5 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தேன். நகையெல்லாம் போட்டுட்டு வெளியில் பால் வாங்கலாம் அப்படின்னு வந்தேன். குழந்தைக்கு ஏதோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து எங்கே 5 மணிக்கு தனியாக போகிறீங்க அப்படின்னா, உடனே ஒரு ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டு, இந்த சாமி படத்தில் வருவாங்கள்ல, அதுமாதிரி ஆட்டோக்காரன் போட்டு அவர் கண்காணித்து திருப்பி வந்தோடனே அவர் ஹாய் சொன்னார். நான் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கலை அப்படின்னா, அந்த அளவுக்கு தான் நம்ம சமூகத்தை அவ்வளோ மோசமாக வச்சுருக்கோம். அதாவது நீங்கள் நகை போட்டுட்டு போகிறீங்க, நகையெல்லாம் இல்லை, சும்மா சாதாரண ஒரு கல்யாணத்துக்கு போட்டுட்டு போகிற மாதிரி அந்த நகை போட்டுட்டு போகிறீங்க. ஒரு 5 மணிக்கு பெண் தனியாக நடக்கக்கூடாது அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் இரவு பகல் அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை தூக்கிடணும். ஸ்பாட்லைட்டுன்னு ஒரு சினிமா பார்த்தேன். ஸ்பாட்லைட் அப்படிங்கிறவங்க வந்து உலகம் ஃபுல்லாக 800 பாதிரியார்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதாவது பாஸ்டன் போஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பாஸ்டன் போஸ்ட் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாஸ்டனில் நடக்கிற கதை தான். ஒரு பாதிரியார் வந்து ஃபீடோஃபைல்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஃபீடோஃபைல் அப்படின்னோன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னல் நிஜ கதை. அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் போகிறப்ப ஆண் குழந்தைகளை துன்புறுத்தியிருப்பாங்க. நம்ம பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் நினைக்கிறோம், ஆண் குழந்தைகளை துன்புறுத்தியிருப்பாங்க. அந்த ஆண்களை போய் திருப்பி பேட்டி எடுப்பாங்க. 40 வயசு 30 வயசு 35 வயசு, அவங்க அதுலேருந்து இன்னுமே மீண்டு இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை வன்புணர்வு, நம்ம பெண் குழந்தை மட்டும்தான் வன்புணர்வுன்னு நினைக்கிறோம், ஆண் குழந்தை வன்புணர்வும் இருக்குது. அப்படிங்கும்போது சைக்காலஜிக்கலாக ஃபீடோஃபைலாக இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும் சிஸ்டம் வந்து வெளிநாட்டில் இருக்குது. இந்த 59 வயசு இருக்கார்ல, அது வந்து ஆர்த்தி வந்து முதல் குழந்தையாக இருக்க சான்ஸ் இல்லை. அவர் பல குழந்தைகளை சத்தம் போடாமல் செய்துவிட்டு தான் கடைசியாக ஆர்த்தியில் மாட்டிக்கொண்டாங்க. இது வரைக்கும் 50 குழந்தையோ 100 குழந்தையோ கணக்கில் வராமல் எத்தனையோ குழந்தைகளை வன் கொடுமை சொல்ல மாட்டேன், வன் கொலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மனதளவில் அந்த குழந்தை செத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆணை பார்த்தாலும், அந்த ஆணில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆணை பார்த்தாலும் அது உள்ளேருந்து வெறுப்பு வரும். நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கக்கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ஆண் வந்து அவங்கள தொடர்றதே அவங்களுக்கு பிடிக்காமல் போகும். க்ரைமை வந்து நிரூபித்து பனிஷ்மெண்ட் கொடுத்தது, அதாவது என்ன சொல்கிறது, பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு என்ன சொல்லுவாங்க, கன்விக்ட் ஆனது ஒரு 50 to 60 3% தான் இருக்கும் மொத்தமாகவே. அப்புறம் மிச்சம் என்ன ஆகும், நீ என்ன பண்ணாலும் வெளில வரப்போறேன்னு நம்பிக்கை வந்துடுது ஆண்களுக்கு. அவன் தப்பு பண்ணாமல் என்ன பண்ணுவான், சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்துகிறாங்க. ஓட்டைகள் பயன்படுத்தலான்னு எதை முதல்ல போலீஸை ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல. முதல்ல வீட்டிலேருந்து எந்த பெண் குழந்தையும் வெளில சொல்லப்போ, முதல்ல பெண் குழந்தை துணிஞ்சு போய் அம்மாட்ட சொல்ல போகிறதில்ல. அம்மா கேட்டால் அம்மா கைட்டி அடிப்பாங்க, ஏண்டி நீ தனியாக போனேன்னு. துணிஞ்சு இது அம்மாட்ட பேசிச்சுன்னா அந்த அம்மா அப்பாட்டியே முதல்ல சொல்லாது. அந்த அப்பா முதல்ல போய் சொல்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போகவே மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் இதெல்லாம் எதுக்கு வெளில சொல்கிறா, நடந்து போச்சு, அவனையும் ஒன்றையும் கூப்பிட்டு செட்டில் பண்ணிக்கோம்பாங்க. இதெல்லாம் தாண்டி இல்லை என் பொண்ணுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், மானாவமானம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம போக்சோ கேஸில் முகம் வரக்கூடாது. இன்றைக்கி ஆர்த்தி முகம் வந்து வெளியில் வரக்கூடாதுன்னு தான் இது. ஸோ அப்போ இன்றைக்கி நிர்பயா முகம் வந்து வெளியில் வரக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து உள்ளே கொண்டு போய் அதை போட்டால் கட்ட பஞ்சாயத்தை தாண்டி போலீஸ், நான் நிதர்சனம் பேசுகிறேன்,
இதை நான் சட்டத்துக்கு எதிராக எந்த வார்த்தையும் பேசலை, நிதர்சனமாக சொல்கிறேன். இந்த கட்ட பஞ்சாயத்தெல்லாம் தாண்டி ஒரு போக்சோ கேஸை நம்ம ஃபைல் பண்ணினா அப்படின்னா அதுக்கப்புறம் லாயரு, அலைச்சல், கோர்ட்டு, இவங்களுக்கு நீதி கிடைக்காம இவ்வளோ பிரச்சனை இருந்து இதெல்லாம் தாண்டி 97 பேர் 3% 4% போக்சோ கேஸில் நிறைய பர்சன்ட் நடக்குது. ஆனால் இப்போ இந்த வெளிநாட்டு பயணிகள் டேட்டா மட்டும் நான் சொல்கிறேன் 3% தண்டனை 4% தண்டனை அப்படிங்கும்போது கன்விக்ஷன் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இவங்களால் நிரூபிக்க முடியாத போது இந்த குழந்தைகளை வந்து மனசை மாற்றும்பொழுது இவங்களுக்கு திரும்பி ஏன்னா ஃபீடோஃபைல் திருந்தவே போகிறதில்ல. ஒன்ஸ் ஃபீடோஃபைல் அப்படின்னா அவன் ஃபீடோஃபைல் தான், அவன் திருந்த போகிறதில்ல. எப்படி ஒரு திருட்டு நோய் அப்படிம்பாங்க, அதை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் பண்ண முடியும். இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது, பட் வந்து ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட் அவன் ஒத்துக்கிட்டு நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் வரணும். அப்படிங்கும்பொழுது எங்கே நீதிக்கு நியாயத்துக்கும் போகிறது? குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண் குழந்தைகள் சம்மந்தப்பட்டு நடக்கக்கூடிய குற்றங்களில் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் மீதே வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் பல்லாவரம் எம்எல்ஏ அவர்களுடைய மகன் மருமகள் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அந்த சிறுமி மீதே வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சாங்க, அந்த பொண்ணு சரியில்லை, கேரக்டராக சரியில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதையும் தாண்டி கொஞ்சம் கிராமங்களில் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக களத்தில் பேசுவோமே, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வர்றப்ப அந்த பெண் குழந்தை மீதே வந்து நிறைய பேர் வந்து வன்மமான கருத்துக்களை தெரிவிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த பேரியரை உடைக்கணும் இல்லையா, அந்த மைண்ட் செட்டே முதல்ல உடைக்கணும் இல்லையா? ஆக்சுவலி மைண்ட் செட் கொஞ்சம் உடஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் வந்து எனக்கு நடந்த ஒரு பர்சனல் சம்பவத்தை சொல்கிறேன். நான் அப்பாவோட வந்து அக்கா வீட்டுக்கு ஊட்டிக்கு போயிட்டுருக்கேன். ஊட்டிக்கு போயிட்டுருக்கப்ப ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு இந்த கையை வந்து பஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேட்டரில் கால் வைக்கிறது, கை, இதெல்லாம் பாலியல் சீண்டல் தான். இப்படி கையை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் சின்ன குழந்தை, ஒரு 10th கூட இல்லை அப்போ, நான் ஒரு மைனர் தான் அப்போல்லாம். இங்கே கை வைக்கிறது, இந்த கையை வந்து நான் எடுத்து விட்டு அடித்து விட்டுட்டேன் கையை. திருப்பி இந்த பின்னாடி வந்து கையை வச்சாப்புல அங்கேயும் அடித்து விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி அங்கேயும் இது பண்ணோன்னே அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் முன்னாடி போயிட்டேன், கை எட்டாத தூரத்துக்கு. உடனே அவர் பின்னாடி படுத்துக்கிட்டு அங்கேருந்து என் கால் மூலமாக காலை வைக்கிறாப்புல. இது எனக்கு தாங்க முடியாமல் எழுந்து நான் செருப்பை எடுத்து அவர் முகத்துலேயே அடிச்சிட்டேன். பஸ்ஸில் இருக்கவங்க எல்லோரும் தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் எழுந்துட்டாங்க. அந்த காலத்துலலாம் உட்காந்து தான் நீங்கள் பயணம் பண்ணணும் நைட்டு. நான் சொல்கிறது வந்து 90ஸில் சொல்கிறேன், 90ஸ்க்கு 90s அப்போ 89 சாரி 90 93 5 93 இருக்கும், ரொம்ப சின்ன குழந்தை நான். ஸோ அப்போ வந்து இருக்கும்பொழுது செருப்பால் அடித்தோன்னே எல்லோரும் வந்து என்னன்னு கேட்டோன்னே இந்தமாரி இங்கே கை வச்சாப்புல, இங்கே கை வச்சாப்புல, இங்கே கை வச்சாப்புல, என்னால் தாங்க முடியல, எனக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது. எனக்கு அது வரைக்கும் வந்து இந்த மாதிரிலாம் பாலியல் சீண்டல்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது. பஸ்ஸில் தான் போவேன், இருந்தாலும் இருக்கும். ஊர் அப்படிங்கிறனால கொஞ்சம் பயப்படுவாங்க நம்மளுக்கெல்லாம், ஊரில் அப்படிங்கிறப்ப பயப்படுவாங்க. வெளியூரில் இந்த மாதிரி ரொம்ப தாங்க முடியாத அத்துமீறலாம் பார்த்தது இல்லைங்கன்னா ரொம்ப அப்படியே முகம்லாம் செவந்து போய் கோவமாக இருக்குது. பஸ்ஸு அத்தனை பேரும் அவனை போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அவனை இறக்கி விட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா வந்து நான் சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இறக்கணுங்கிறேன். அவங்க யாருமே பஸ்ஸில் இருக்கவங்க யாருமே போலீஸ் ஸ்டேஷன் போக ஒத்துக்கலை. அப்புறமா எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா நீ இவ்வளோ என்னை தைரியம் பண்ணி வளர்த்துருக்க, ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேங்கிறல்ல அப்படின்னு. எங்கள் அப்பா கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீ செயினை அறுத்துட்டான்னு சொல்லியிருக்கலாம்ல, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பயங்கர துணிச்சலான ஆள். அவராலேயே தன்னோட பெண்ணு பாலியல் துன்புறுத்தலுக்கு ரிப்போர்ட் கொடுப்பா அப்படின்னு, இன்னும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு கையை விட்டது தான், அதையே எங்கள் அப்பாவால் தாங்கிக்க முடியல. தன்னோட பொண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி பார்த்துடக்கூடாது. உடனே அவன் கேட்பான்ல, எங்கே கை வச்சான், ஏன் இப்படி சொல்கிறீங்க, இது நிஜமாக பொய்யா, இப்படிலாம் கேட்கும்போது ஒரு தந்தைக்கு வந்து ரொம்ப கொடுமையான நிகழ்வாக இருக்கும். அப்போ நீ செயினை அறுத்துட்டான்னு நான் சொல்லியிருந்தா போலீஸில் போட்டு உள்ளே போட்டு நான் பயங்கரமாக கேஸ் போட்டிருப்பேன். ஆனால் நீ வந்து இந்த மாதிரி சொன்னதுனால நான் உன்னை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற அப்பாக்கள் இன்னி வரைக்கும் இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது அவன் எந்த பெண்ணை தொட்டாலும் எனக்குன்னு அவன் உரிமை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கப்போ யாருமே தண்டிக்கலைங்கிறப்ப என்ன கிடச்சிடும்? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, போலீஸ்லேயும் சரி சமூகத்துலேயும் சரி, நீங்கள் எந்த பெண்ணாக இருந்தாலும், உங்களுக்கு அப்பா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் யார் இருந்தாலும் உங்கள் மேல்தான் பழி விழும்னு இவங்களுக்கு நல்லா தெரியுது. என்னோடய சம்பவத்துலேருந்து அதான் பார்க்குறேன். அதுதான் அந்த குழந்தைக்கும் நடக்கும். சொந்த அப்பாவே இன்றைக்கி பாலியல் பலாத்காரம் செய்யும் கொடுமைகள் நடக்குது. சொந்த பக்கத்து வீட்டுக்காரங்க 80% கேஸில் தெரிஞ்சவங்க தான், தெரியாதவங்க யாரும் பாலியல் பலாத்காரம் பண்ணல.
ஆர்த்தி கேஸ் ஆகட்டும், எல்லா கேஸ்லேயும் தெரிந்தவர்கள் தான் பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்பொழுது அந்த பெண்ணோட ஸ்டேட்மெண்ட்டை தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது. அது அரசியல், எந்த அரசியலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, எனக்கு அது சொல்கிறது முதலில் பெண் குழந்தையோட உடலோடக்கான உரிமை அதுதான் முக்கியமே தவிர்த்து இந்த பதவி அரசியல், அவங்க இந்தியாவுக்கே பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல, உலகத்திலேயே பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, உலகத்துக்கே அதிபராக இருந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. பெண் குழந்தை உரிமை தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லா அரசியலும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வரணும். ஏங்க நம்ம குடும்பங்க, நம்ம வீடு, நம்ம மனைவி, நம்ம குழந்தை, நம்ம அம்மா எல்லாரும் பெண்கள். அவங்களுக்கான ஒரு உரிமைக்கும் நீதிக்கும் நம்ம போராடாமல் அப்புறம் என்ன இந்த சமூகத்தில் என்ன வாழ்ந்து சாதிக்க போகணும்? அது யாராக வேணாலும் இருக்கட்டும், அந்த பெண்ணுக்கான உரிமை. எனக்கு சின்மயி மேடத்தை நான் ஸ்ட்ராங்காக ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்? அவங்களுக்கு எனக்கு எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அவங்களோட அரசியல் ஆதரவும் என் அரசியல் ஆதரவும் டோட்டலி ஆப்போசிட் இருக்கலாம். ஆனால் பெண் அப்படின்னு வரப்போ அவங்களுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஆண் எந்த பாலியல் வன்முறை செய்திருந்தாலும், அது எந்த ஆணாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நாம் அவர்களை எதிர்த்து தான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க, இது எங்கள் அப்பா, எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா, ஊர் பெரியவங்க, அரசியலில் பெரியவங்க அப்படிங்கிற வரைக்கும் இப்படிலாம் விட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம பெண் குழந்தைங்கள வாழ்க்கையை நம்மளே குழி தோண்டி போயிச்சிடும். இது போன்ற குற்றங்கள் உளவியல் ரீதியாகவும் தடுக்கப்படணும். அதே நேரத்தில் இங்கே களத்தில் இருக்கிறப்ப அதனுடைய எண்ணிக்கையும் குறையணும். அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணணும்? பாலிசி ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு பஸ்ஸெல்லாம் கொடுக்குறாங்க. கல்வி அரசு பள்ளியில் அந்த முதல்வர் ஒரு பஸ்ஸு வெளியிட்டிருக்காரு. அதில் இந்த பாலியல் கல்வியை ரொம்ப க்ளீனாக ஒவ்வொரு பஸ்லேயும் இருக்கிறத பார்க்குறேன். அப்புறம் இன்னொன்று போக்சோ சட்டம் இருக்கு இல்லையா, அதில் இங்கே தமிழ்நாட்டில் கேஸ் புக்காகிறது அதிகம். ஏன் அப்படின்னா நம்மளோட முதல்வர் கிளியராக சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த விஷயமா நான் அந்த பள்ளிகள்லாம் நான் பேசிகிட்டு இருக்கிறனால இது தெரியுது. என்ன அப்படின்னா, எவ்வளோ கேஸ் வேணாலும் புக் பண்ணுங்கள், புக் பண்ண யோசிக்காதீங்க. நம்ம தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்தாலும் இருந்துட்டு போடும். ஆனால் கேஸை புக் பண்ணி அந்த குழந்தைகளுக்கான நீதியை கொடுங்க. இந்த விஷயங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதாவது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் நிறையா போக்சோ கேஸ் பண்ணிட்டா நம்ம தவறோ அப்படிங்கிறது விடாமல், இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ போக்சோ வந்தாலும் நாங்கள் அதுக்கு நீதி கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த வெளிப்படைத்தன்மை வேணும். இங்கே இந்த ஏரியாவில் குற்றம் நடந்ததுன்னா நம்ம சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு நினச்சிடுவாங்களோ, இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினச்சிடுவாங்களோ, அப்படிலாம் எந்த யோசனையும் பண்ணக்கூடாது. அப்படி யோசனை பண்ணாமல் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு 100ங்கிறது 80 ஆகும், 80ங்கிறது 70 ஆகும், 70ங்கிறது 30 ஆகும். மூடி மறைச்சா 100 1000 ஆகி ஒரு நாள் வெடிச்சிடும். நிஜமாவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். நிறைய விஷயங்கள் பெண் குழந்தைகள் சார்ந்து, அவங்களுடைய பாதுகாப்பு சார்ந்து, அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் பற்றி நிறைய மனம் திறந்து பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Hola! Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's #1 travel brand.